நீதியை தேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு திண்டிவனம் ராஜாவின் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நீதியை தேடி களப்பணி 3 என்ற தலைப்பு தான். பொன்னேரி தாலுகா சிறுகாவூர் கிராம நத்தம் புல எண்கள் 65/29 மற்றும் 65/32 ஆகிய 2 சர்வே எண்களில் உள்ள வீட்டு மனைகளுக்கு வெகு நாட்களாக பட்டா வழங்கவில்லை என்று மதுரவாயல் கோபிநாத் நீதியை தேடி சட்ட விழிப்புணர்வு சங்கத்தினரிடம் முறையிட்டு இருந்தார். அந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்டு 26/2/2025 நம் குழுவினர் பொன்னேரி தாலுகாவை ஆய்வு செய்து நம் கோரிக்கையை மனுவாக கொடுத்தோம். அந்த தகவலை தெரிவித்து கொண்டு மீத தகவலை பாதிக்கப்பட்டவரையே சொல்ல வைத்த காட்சியையும் நம் சங்கத்தினர் கொடுத்த பேட்டியையும் இக்காணொலியில் காட்டுகிறோம், பாருங்கள். பொன்னேரி தாலுக்கா அலுவலகத்துக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா, கடந்த ஒரு 100 வருடமாக என்னோடய தாத்தா என் அப்பா எல்லாம் அனுபவித்த கிராம நத்த சொத்துக்கு பட்டா கொடுக்காம அடக்க வச்சுட்டு இருக்காங்க. இது சம்மந்தமாக கொடுத்தா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி யாரும் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. கடந்த ஜமாபந்தியில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மனு கொடுத்துருக்கேன். அந்த மனுக்கும் எதுவும் நடவடிக்கை இல்லை. இப்போ கடந்த வாரம் அந்த மனு எதன் அடிப்படையில் கொடுத்துருக்கேன்னா, கலைஞர் நூற்றாண்டு திட்டத்தில் கிராம நலத்துக்குலாம் பட்டா கொடுத்துருக்காங்க. அந்த திட்டத்தில் கொடுத்துருக்கேன். அதுக்கும் சரி சாய்க்கல. இப்போ கலைஞர் ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. மு க ஸ்டாலின் ஐயா ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கும் நான் ஒரு மனு கொடுத்துருக்கேன். அந்த மனுவுக்கு காப்பி கடந்த வாரம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் குறைத்திக்கும் இதில் கொடுத்துருக்கேன். ஸோ அது இங்கே ஃபார்வர்டாகி வரும்ன்றது சொல்லியிருக்காங்க. அதோட காப்பி இங்கே நம்ம தாசில்தார் எடுத்து இன்றைக்கி பார்த்துருக்கோம். தாசில்தார் இல்லாததுனால ஜோனல் டெப்டி தாசில்தார் துணை தாசில்தார் அவங்க இருந்தாங்க. அவங்க கையில் இந்த மனுவை கொடுத்து அந்த மனு கொடுக்குறதுக்கு நம்ம கூட இன்றைக்கி இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்ட ஒரு தகவல்கள் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சமூக ஆர்வலர் சென்னை மதுரவாயில் இருக்கேன். ஐயா நம்ம திண்டிவனம் ராஜா ஐயா பாதிக்கப்பட்ட தலைவர், அவருடைய நிறுவனர் தலைவர் திண்டிவனம் ராஜா ஐயா கையில் நம்ம இது முறையிட்டு இருக்கோம். அதுக்கு அவர் சார்பில் நம்ம பாதிக்கப்பட்ட கழகத்திலிருந்து பிவி வெங்கடேசன் ஐயா, சுகுமார் ஐயா கார்நாடகில் இருக்கார். ஐயா முகப்பேரில் இருக்காங்க. ஸோ எல்லாம் இன்றைக்கி இந்த டெப்டி தாசில்தாரை பார்த்து மனு கொடுத்துருக்கோம். இதுக்கு நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி எடுத்து நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கள் தொடர்பு நம்பர்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை இன்றைக்கி பதிவு பண்ணுறோம். சரி, ஒரு சில வார்த்தைகள் ஐயா ராஜா ஐயா. சர்வே நம்பர் பார்த்தீங்கன்னா 65/29, அடுத்தது 65/32. இந்த 2 சர்வே நம்பருக்கும் காலங்காலமாக அவங்க ஆண்டு அனுபவிச்சு வராங்க. ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர் பிரகாரமும் அவங்க அந்த அனுபவத்தின் அடிப்படையிலும் அவங்களுக்கு நம்ம மாநில அந்த வருவாய்த்துறை ஆணையர் உத்தரவு ஏற்கனவே இருக்குது. 35 சென்ட் வரைக்கும் நம்ம கிராம நத்தம் வச்சுருக்கிறவங்களுக்கு பட்டா வழங்கலாம்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் பேஸ் பண்ணி இப்போ இன்றைக்கி நம்ம பொன்னேரி தாலுக்காவில் இருக்கிற நம்ம தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் அந்த அம்மாக்கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த விஷயத்தை சொல்லி இவங்களுக்கு பட்டா வழங்குங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அழுத்தத்தையும் ஒரு கோரிக்கையாக நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நமது அமைப்பு சார்பாக அவருக்கு உறுதுணையாக இருந்து அந்த 2 இடத்துக்கும் பட்டாவை வாங்கி தருவோன்றதை இந்த தருணத்தில் இந்த பதிவு செய்துக்கிறோம். என்னுடன் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிற அபிமானி நம்ம பிவி வெங்கடேசன், மதுரவாயல் கோபிநாத், காரணாடை சுகுமாரன் வந்திருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. தலைமையிடத்து துணை தாசில்தார் அவருடைய தொடர்பு எண்ணு கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ வர்ற கிளையண்ட்டுங்க நன்மதிப்போடு மதிப்பு கொடுத்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்புகிறோம் நல்லதே நடக்கும்.